சின்ன மருமகள்ல அடுத்த நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க ராஜாங்க வீட்டுக்கு போட்டோகிராஃபர் வந்திருக்காரு. சார், கல்யாண கேசட் வீடியோ போட்டோ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லி கொடுக்க வரவும் கருப்பு அதை வாங்குறாரு. சரிப்பா, இந்த வீட்டுல இது ஒண்ணுதான் இல்லாம இருக்கு, இதை வந்து கொடுத்துட்டேல, ரொம்ப நன்றிப்பா. காசெல்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கருப்பு கேட்கவும், பேமெண்ட் எல்லாம் கொடுத்துட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோகிராஃபர் கிளம்புறாரு. அப்பதான், சார் நாங்க இதுல மெமரி கார்டாவும் வச்சிருக்கோம், நீங்க அதை போன்ல போட்டும் பாத்துக்கலாம், கல்யாண வீடியோ போன்ல இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுக்கவும், சரிப்பா நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கருப்பு வாங்கிறாரு. அப்பதான் வந்து நடேசன், மாப்பிள்ள கல்யாண வீடியோ வந்துருச்சு, அதை டிவில போடு எல்லாரும் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், உனக்கு அதை பாக்குற மன நிம்மதி தைரியம் எல்லாம் இருக்காயா? ஏற்கனவே சேதுக்கு ஏன் தான் அந்த கல்யாணம் நடந்துச்சுன்னு சொல்லி வீட்டுல இருக்கிற சில பேர் வெளியில சொல்ல முடியாம மனசெல்லாம் கோச்சு போய் கிடக்காங்க. எனக்கே மனசெல்லாம் நொந்து போய் கிடக்கு, இதுல வேற இந்த டிவில வேற போட்டு பாக்கணும்னு சொல்றியா? வேணா உனக்கா போன்ல வேணா போட்டு காட்டுறேன், நீயே பாரு அப்படின்னு சொல்லி கல்யாண வீடியோவை காமிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுல நடேசன் பாதிலே பாத்துக்கிட்டு இருக்கேல, எனக்கு ஒரு போன் வருது பாத்துக்க, நான் போன் மட்டும் பேசிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி நடேசன் கிளம்ப கருப்பு அந்த பாதி வீடியோவை பாத்துக்கிட்டு இருக்கேல, சரியா சேது தாலி கட்டுற நேரத்துல அந்த வீடியோகிராஃபர் சேது தாலி கட்டும் போது பின்னாடி இருக்கிற தாலி கட்டுற சீனை எடுத்திருப்பாரு. அதுல சேது தாலி கட்டவே இல்ல, கைய மட்டும்தான் வச்சிருப்பாரு. சித்ரா சேதுக்கு பதிலா 3 முடிச்சையும் போட்டது வீடியோல தெளிவா ரெக்கார்ட் ஆயிருக்கும். இத பார்த்ததும் கருப்புக்கு பயங்கரமான அதிர்ச்சி. என்னது, சேது தாலி கட்டாத மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி வேகமா வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பாக்குறாரு. சேது கையை அப்படியே தான் வச்சிருக்காரு, சித்ரா தான் 3 முடிச்சையுமே போட்டிருக்கு. அட கடவுளே, சேது தாலியே கட்டல, 3 முடிச்சையும் போட்டது இந்த சித்ரா தான் போட்டிருக்கு. அப்ப சேது ஐஸ்வர்யா கழுத்துல தாலியே கட்டல, தாலி கட்டலைன்னா இந்த கல்யாணம் எப்படி செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கருப்புக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அந்த வீடியோவை பார்த்துட்டு கருப்புக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. மாப்பிள்ளை வேற ரூமுக்குள்ள போயிட்டானே, மாப்பிள்ளை கிட்ட இந்த உண்மை எப்படியாவது சொல்லி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு பயங்கரமான கோவத்துல இருக்காரு. அப்பதான் ஈஸ்வரி, கருப்பு, கல்யாண கேசட் வீடியோலாம் வந்துருச்சுன்னு சொன்னாங்க, எங்க அதெல்லாம் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி வந்து கேட்க, வாங்க வாங்கக்கா, உங்ககிட்டதான் ஒரு முக்கியமான விஷயம் பேசலான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி கருப்பு சொல்லவும், என்ன கருப்பு பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், உங்க மக சித்ரா எங்க அப்படின்னு சொல்லி கருப்பு கேட்கவும், எதுக்கு நீ இப்ப அவளை கேட்கற? இல்ல, சேது ஐஸ்வர்யா கழுத்துல 3 முடிச்சே போடாம நாத்துனாவே 3 முடிச்சையும் போட்டா எப்படி சேது ஐஸ்வர்யா கழுத்துல தாலி கட்டின கதையாகும்? பேருக்காவது சேது 1 முடிச்சாது போட்டிருக்கணும்ல, சேது ஐஸ்வர்யா கழுத்துல தாலியே கட்டலைன்றது தெளிவா அதுல ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லவும் இங்க ஈஸ்வரிக்கு பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி. என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி தடுமாறவும், என்னக்கா அப்படியே தடுமாறுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கேட்கவும், இந்த வீட்டுல நீ வேலை பாக்குறவன், ஏற்கனவே நான் உன்னை சொல்லியிருக்கேன் எங்க குடும்ப விஷயத்துல நீ தலையிடாதன்னு. வீடியோ வாங்கினவன் அதை முறைப்படி எங்க கிட்ட வந்து கொடு, அதை நீ ஏன்டா பார்த்த அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும், நான் பார்த்தேன் பார்க்காதது இதெல்லாம் தேவை கிடையாது, ஆனா சேது ஐஸ்வர்யா கழுத்துல தாலி கட்டல, அதுக்கு ஒரே ஆதாரம் இங்க கையில இருக்கே இந்த வீடியோ தான் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லவும், இங்க பாரு, உனக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லு நான் தரேன், உனக்கு எத்தனை லட்சம் வேணும்னு சொல்லு நான் தரேன், ஆனா அந்த விஷயத்த வெளியில நீ மூச்சே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் இங்க கருப்புக்கு பார்த்தா பயங்கரமான கோபம். ஈஸ்வரி கணத்துல பலார்னு ஓங்கி ஒரு அற வச்சாரு. சி, நீ எல்லாம் எப்படி இந்த வீட்டை சேர்ந்தவனுக்கு என்ன கீழே அசிங்கமா இருக்கு, இந்த வீட்டு உப்ப தின்னுட்டு இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எப்படி உன்னால இப்படி துரோகம் பண்ண முடியுது? சேது உனக்கு அப்படி என்ன பாவம் பண்ணான்? சின்னமானு பெத்த தாய்க்கு நிகராத்தான உன்னை நம்பிக்கிட்டு இருக்கான், ஆனா இவனை இப்படி நம்ப வச்சு ஏமாத்துறீங்களே, இப்படி கல்யாணத்துல இவ்வளவு சூழ்ச்சி செஞ்சிருக்கீங்கன்னா அப்ப சேதுவ தமிழ்ச்செல்வி கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக நீங்க எவ்வளவு சூழ்ச்சி செஞ்சிருப்பீங்க, இதை நான் சும்மாவே விட மாட்டேன், இதை நான் எல்லாருக்கும் தெரியப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லவும், நான் சொல்றத ஒழுங்கா மரியாதையா கேட்டு இந்த வீடியோவை என்கிட்ட கொடுத்துட்டேன்னா உன் உசுருக்கு எந்த ஆபத்தும் இருக்காது, நீ மட்டும் இந்த விஷயத்த வெளியில யார்கிட்டயாவது சொல்லணும்னு நினைச்சேன்னு வை, நீ உயிரோட இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி மிரட்டவும், என்ன மிரட்டி பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கருப்பு கேட்கவும், மிரட்டலாம் இல்ல, இந்த ஈஸ்வரிய பத்தி உனக்கு முழுசா தெரியாதுல, ஒழுங்கா அந்த வீடியோவை கொடுத்துட்டு வாய மூடிக்கிட்டு இந்த வீட்டுல இருக்கணும், இல்ல எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்லுவேன்னு சொன்னேன்னு வை, உன்னைய இந்த வீட்டுல ஜென்மத்துக்கும் சேர்த்துக்கிற முடியாதபடி உன்னைய அசிங்கப்படுத்தி உன் மான மரியாதை எல்லாம் போகிற மாதிரி இந்த ஈஸ்வரி செஞ்சிருவா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி மிரட்டவும், நீங்க என்ன வேணாலும் செஞ்சு பாருங்க, இந்த விஷயத்த நான் சேது கிட்ட இப்ப சொல்லத்தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கருப்பு மாடிப்படி ஏறவும்,
ஐயோ, இவன் சொல்றதே கேட்க மாட்டேங்கிறானே. இந்த விஷயம் சேதுக்கு தெரியக்கூடாது. சேது கூட எப்படியாவது ஐஸ்வர்யா சேர்ந்து வாழ்ந்தே ஆகணும். சேதுவோடைய பிள்ளை ஐஸ்வர்யா வயித்துல வளரணும். அப்பதானே ஐஸ்வர்யாவுடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும். என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியும். ஈஸ்வரி பதறிக்கிட்டு கிடக்கு. சரி, இதுக்கு ஒரே வழி, இந்த கருப்பு மேல ஏதாவது பழிய போட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஈஸ்வரியோடைய நகையெல்லாம் கழட்டி கருப்பு இருக்கக்கூடிய ரூமுக்குள்ள போயிட்டு கருப்புடைய பேக்ல போய் வச்சிருது. கருப்பு பேக்குள்ள வச்சுட்டு இங்க சேது கதவை போய் கருப்பு தட்ட அந்த நேரத்துலதான் ஈஸ்வரி சரியா, ஐயோ வீட்டுல இருக்கிற எல்லாரும் வாங்களே காணாமே, நகையெல்லாம் காணாமே, திருட்டுப்பாய் வந்துட்டான் போலே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கத்த, ஈஸ்வரியுடைய சத்தத்தை கேட்டுட்டு வீட்டுல இருக்கிற எல்லாரும் எந்திரிக்க. அப்பதான் கருப்பும் அதிர்ச்சியோட பாக்குறாரு. எதுக்கு இவங்க கத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு அதிர்ச்சியோட பாக்க சேதுவும் கதவை திறக்கிறாரு. என்ன மாமா கதவை தட்டின? அம்மா என்ன சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேது வேகமா கீழே இறங்கி வர, சினமா என்ன சினமா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சேது கேட்க, ஐயா சேது உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணுயா. வீட்டுல நகையை காணாயா, அதுவும் ஐஸ்வர்யா கல்யாணத்துக்காக வாங்கின நகை, என்னுடைய நகை, அப்புறம் சித்ரா நகை, எங்களுடைய பாதி பேருடைய நகையை காணாயா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி நாடகம் நடத்த. அப்பதான் ராஜாங்க, என்ன ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்க, நகையை காணாமா? ஆமா மாமா நகையை காணா, அதுவும் 50 பவுனுக்கு மேல இருக்கும் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும், என்ன ஈஸ்வரி சொல்ற, 50 பவுனுக்கு மேலையா அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்க, ஆமா மாமா இப்பதான் கல்யாணம் முடிஞ்சு வந்த பிஸியில நாங்க எதையும் பார்க்கல, சரின்னு சொல்லி பீரவை திறந்து பார்த்தா நகையெல்லாம் காணா. எனக்கு என்னமோ வீட்டுக்குள்ள கண்டிப்பா திருட வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வாட்ச்மேன் இருக்காரு, பத்தாவதுக்கு நம்ம வீட்டை சுத்தி சிசிடிவி கேமரா இருக்கு. ஆனா வீட்டுக்குள்ள வந்து திருட வரலனா அப்ப வீட்டுல இருக்கிற ஒருத்தவங்க தானே மாமா திருடி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், என்ன ஈஸ்வரி பேசுற, வீட்டுல இருக்கிற யாரு திருடி இருப்பா அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் கேட்க, யாரு திருடி இருப்பானா மாமா உங்களுக்கே தெரியும், இந்த வீட்டுல நம்ம சொந்தக்காரங்களை தவிர்த்து வேலை செய்யறவங்களும் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், அப்பதான் மோகனா, ஈஸ்வரி நம்ம வீட்டுல வேலை பாக்குறதுன்னு அந்த அளவுக்கு யாரும் கிடையாதே, கருப்பு தான் நம்ம வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா, ஆனா அவனுமே வீட்டுல ஒருத்தன் தானே அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்ல, அப்படி எப்படிக்கா சொல்ல முடியும், கருப்புவும் என்ன நம்ம வீட்டு ரத்தத்தை சேர்ந்தவனா என்ன, வெளியில இருந்து வந்தவன் தானே, இந்த வீட்டுல வேலை செஞ்சா இந்த வீட்டு சொந்தக்காரன் ஆயிடுவானா, வீட்டுல இருக்கிற நகையெல்லாம் பார்த்து ஆசைப்பட்டு அவையை திருடி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி கருப்பு மேல ஈஸ்வரி திருட்டு பழிய போட, இங்க கருப்புக்கு பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி. இந்த வீடியோவை எப்படியாவது எல்லார்கிட்டையும் காமிச்சாகன்னு சொல்லிட்டு, மாமா நான் எதுவும் செய்யல மாமா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் மாமா அப்படின்னு சொல்லி கருப்பு பதறி போனை கொடுக்க வர, அப்ப வேகமா ஈஸ்வரி கருப்பு கையில இருக்கிற போனை வாங்கிடுது. திருட்டு பயலே, என்னடா நாடகம் நடத்திக்கிட்டு இருக்கியா, ஓ ரூமை செக் பண்ணிட்டா தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி வேகமா இங்க கருப்பு ரூமுக்கு போய், வாங்க மாமா வந்து பாருங்க, இந்த ரூமை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி எல்லாத்தையும் கூப்பிட, சரியா ஈஸ்வரி இங்க கருப்போடைய பீரோவை திறக்க, அதுல இருந்து நகையெல்லாம் கீழே விழுக, பேக்ல இருந்து நகையெல்லாம் காட்ட, பாருங்க மாமா நம்ம வீட்டு நகையை திருடிட்டு நம்ம வீட்டுக்குள்ள எவ்வளவு தைரியமா இருக்கான்னு பாருங்க மாமா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி எல்லாரும் முன்னாடி சொல்ல, இங்க எல்லாருக்கும் பயங்கரமான அதிர்ச்சி.